ஹஸ்தினாபுரத்தில் கர்ணன் என்ற ஒரு வீரன் வாழ்ந்தான். அவன் வலிமைக்காக மட்டுமல்ல, தன்னலமற்ற உதவிக்காகவும் புகழ் பெற்றவன். ஒவ்வொரு காலையிலும் தன்னிடம் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானம் கொடுத்தான் கர்ணன். குருக்ஷேத்திரப் போருக்கு முன் கர்ணனின் தெய்வீக கவசம் அவனை வெல்ல முடியாதவனாக மாற்றியது என்பதை கிருஷ்ணர் அறிந்திருந்தார். அப்போது தேவர்களின் அரசன் இந்திரன் ஒரு ஏழை பிராமணராக வேடமிட்டு கர்ணனை சந்திக்க வந்தார். உன் தெய்வீக கவசத்தையும் குண்டலங்களையும் தானமாக தருவாயா என்று அந்த பிராமணர் கேட்டார். அந்த பிராமணர் உண்மையில் இந்திரன் என்பதை கர்ணன் உடனே புரிந்து கொண்டான். ஆனால் அவன் முகத்தில் பயம் இல்லை. வாழ்க்கையை விட வாக்கு பெரியது என்று சொல்லி தன் உடலிலிருந்த கவசத்தை தானே அகற்றத் தொடங்கினான். வேதனையுடன் இருந்தாலும் அந்த கவசத்தையும் குண்டலங்களையும் மரியாதையுடன் தானமாக வழங்கினான் கர்ணன். கர்ணனின் தியாகத்தை பார்த்து தேவர்களுக்கு கூட ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்திரன் தனது உண்மையான தெய்வீக உருவத்தை வெளிப்படுத்தினார். அப்போது கிருஷ்ணர் கூறினார், பலர் வீரர்களாக இருக்கலாம், ஆனால் அனைத்தையும் இழந்தாலும் கொடுக்கத் தெரிந்தவன்தான் உண்மையான மகானு. நாம் வைத்திருப்பதில் மகத்துவம் இல்லை, தேவைப்படும்போது கொடுக்கத் தெரிந்த மனதில்தான் உண்மையான மகத்துவம் இருக்கிறது.